ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை பேராசை பெருநஷ்டம். ஒரு சமயம் மன்னர் சிருஞ்சயன் அப்படின்ற மன்னனோட அரண்மனைக்கு நாரத முனிவர் வந்திருந்தார். அவரை மிகுந்த பணிவோடும் பக்தியோடும் வரவேற்று உபசரிச்சான் அந்த மன்னன். ஆனாலும் அந்த மன்னனோட மனதில் ஏதோ குறை இருப்பதை முகம் வெளிப்படுத்த நாரதர் அவரை பார்த்து சிரித்து கொண்டே கேட்டார், மன்னா, உன் மனதில் உள்ள வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த மன்னன் யோசித்தபடியே முனிவரை பார்த்து, மாமுனியே, மகன் இல்லா குறை மனதை வாட்டுகிறது. தாங்கள் தான் என்னோட குறையை தீர வரம் அருள வேணும் அப்படின்னு வேண்டினாரு மன்னர். அதற்கு நாரதர் சொன்னாரு, சிருஞ்சயா, எப்படிப்பட்ட பிள்ளையை எதிர்பார்க்கிறாய் அப்படின்னு கேட்டார். உடனே பரபரப்படைந்த மன்னர், சுவாமி, அழகும் ஆரோக்கியமும் நிறைந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னவன் ஏதோ ஒரு யோசனை தோன்றியபடி, அதோடு மட்டும் இல்லை, அவன் உடலில் இருந்து வெளியேறும் கழிவுகள் அனைத்துமே தங்கமாக வெளிப்பட வேண்டும் அப்படின்னு ஆசையும் பட்டான். இதை கேட்ட நாரத முனிவர் அவரை பார்த்து சிரித்து கொண்டே, அவ்வாறே அளிக்கிறேன் அப்படின்னு வரமளிக்கவும் தொடங்கினார். நாட்கள் கடந்து சென்றது. சிருஞ்சயனுக்கு அழகான ஆண் குழந்தை ஒன்றும் பிறந்தது. மேலும் அந்த குழந்தையின் உடற்கழிவுகள் தங்கமாக மாற மகிழ்ந்து குழந்தைக்கு ஸ்வர்ணஷ்டிவி அப்படின்னு பெயரிட்டாரு மன்னர். ஸ்வர்ணஷ்டிவியின் உபயத்தால அரண்மனையின் பொக்கிஷங்கள் நிரம்பி வழிய ஆரம்பிச்சது. அரண்மனை சுவர்கள் உட்பட அனைத்துமே இப்போ தங்கத்தால ஜொலிக்க ஆரம்பித்தது. இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவவும் ஆரம்பிச்சது. அனைவருமே இதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. இந்த விஷயத்தை அறிந்த கொள்ளை கும்பல்ல ஒருத்தன், அரசகுமாரன் அழுதா கூட தங்கமா மாறுகிறதாமே, அவனை திருடி வந்துட்டா நாம் பெரும் செல்வந்தர்களாகி விடலாம் அப்படின்னு எண்ணி அவன் கும்பலோட சேர்ந்து ஒரு திட்டத்தையும் வழிவகுத்தான். அரசகுமாரனை கடத்துவது அப்படிங்கிறது தான் அவங்களோட பிரதான திட்டமாகவும் இருந்தது. அவர்கள் போட்ட திட்டம் படியே அந்த அரண்மனைக்குள்ள புகுந்து அரசகுமாரனை கடத்திட்டும் வந்தாங்க. அதை கடத்தி வந்த பின் அரசகுமாரிடம் இருந்து வெளிப்படும் தங்கத்தை பங்கு போட்டுக் கொள்வதில் அவங்களுக்குள்ள அபிப்பிராய பேதமும் ஏற்பட ஆரம்பிச்சது. இந்த நிலையில அரசகுமாரனை தேடி காவலர்கள் வரும் தகவல் அவங்களுக்கு கிடைக்க, இவனை நீண்ட நாளைக்கு மறைத்து வைக்க முடியாது, விவரம் தெரிஞ்சா அரசன் நம் தலையை கொய்து விடுவான், ஆகையால தங்கத்தை வெளியிடும் இக்குழந்தையை கொன்று அவன் உடம்புக்குள்ள உள்ள தங்கத்தை உடனே நாம எல்லாரும் பங்கு போட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு தீர்மானித்து கொள்ளை கும்பல் அரசகுமாரனை கொன்றாங்க. அவர்களுக்கு ஆச்சரியம். உடம்புல அவங்க தேடின தங்கம் எதுவுமே கிடைக்கவே இல்லை. வெறும் ரத்தமும் சதையும் மட்டும்தான் இருந்தது. தங்கம் இல்லவே இல்லை அப்படின்னு அவர்கள் ஏமாற்றம் அடைந்தாங்க. அதே சமயம் அரசகுமாரனை தேடி வந்த காவலர்கள் கொள்ளைக்கார கும்பலை கண்டு இழுத்து சென்றாங்க. அரசனுக்கு இதை கேட்டு அதிர்ச்சியாகவே தண்டனையாக அந்த கொள்ளைக்காரர்கள் அனைவரையுமே கொன்று தீர்த்தாரு. பேராசையால இப்போ மன்னர் மகனையும் இழந்தாரு. அதே பேராசையால கொள்ளைக்காரர்கள் அவர்கள் உயிரையும் இழந்தாங்க. மகாபாரதத்துல வியாசர் சொன்ன கதை தான் இது. எனவே பேராசைப்படாம கிடைத்ததை கொண்டு யார் திருப்தி அடைகிறாங்களோ அவங்க கிட்ட கடவுளின் அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.